மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு மட்டன் போட்டு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? 2 டீஸ்பூன் மல்லி, 5 முந்திரி, 3 வரமிளகாய், ஸ்பைசஸ், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதோட 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட மசாலாக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கறிமிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா கழுவி அதையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு மட்டன் வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரைச்ச மசாலாவையுமே சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்து தேவையான அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் வந்து தூள் உப்புமே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா பெருசாக, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டுமே அரைச்சி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுல முந்திரி, சோம்பு, சீரகம், கசகசா சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டுமே நான் ஊற்றிக்கிட்டேன். ஃபைனலாக நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்து வந்தால் சூப்பராகவே ரெடி ஆயிரும். மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.